அனைவருக்கும் வணக்கம். ஜெயபாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெயபாலா ஜெயபாலா ஜெயபாலா. துளாராசி அன்பர்களுக்கு 22/2/2026 முதல் 28/2/2026 வரை துளாராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துளாராசியில் அடங்கிய நட்சத்திரம் சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் முழு நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் அடங்கியது இந்த துளாராசி. இந்த துளாராசி அன்பர்கள் அமோகமான பலம் உண்டு. ஜெயிக்கவே பிறந்தவங்க. துலாத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாரு? சனி. துலாத்தில் நீசம் பெறக்கூடிய கிரகம் யாரு? சூரியன். ரெண்டுமே கூடி 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்காங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உங்க லாபாதிபதியும் உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இரண்டுமே கூடி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது துளாராசி எடை போட்டு செல்லக்கூடிய தன்மை சொல்லும். அப்போ மிஷினரியில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடியவர். ஆர்கியூமெண்ட் பண்ணவங்க யாரு? அட்வொகேட், தாசில்தார், ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவங்க, ஜட்ஜிமெண்ட் கொடுக்கக்கூடியவர்கள், ஜட்ஜி. ஆகவே இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மை அடையும். இந்த காலத்துல அவங்களுடைய பொறுப்பு அதிகமாக கொடுத்து அவங்களுக்கு அவங்களுடைய செயலுக்கு ஏற்றபடி ஊதியம் கிடைக்கிறது, வழி செய்து கொள்வது, மேலும் மேலும் அவங்களுக்கு வளர்ச்சி அடைகிறது, இத்தனை அவங்களுக்கு உருவாகும். ஆகவே இந்த வாய் சொல் அப்படின்னு சொல்லுவோம். வாய் சொல்னா வாதத்தால் ஜெயிக்கக்கூடியவர்கள், பேச்சாளர்கள், அட்வொகேட்டு, ஜட்ஜிமெண்ட் கொடுக்கக்கூடியவர்கள், அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நல்ல பலம் கொடுக்கும். அதனால் நல்ல ஒரு ஆதாயம், பேர் புகழ் அடையக்கூடிய தன்மை. பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெற்றாலே புத்திர பாக்கியம் கொடுக்கும். குழந்தைங்களால நல்ல நீண்ட காலமாக குழந்தை இல்லைன்னா இந்த காலத்துல நீங்க பிராய்ச்சித்தம் செய்து கொள்ளும் போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கும். உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் மைனஸா இருக்கு அந்த கிரகத்தை கண்டறிந்து அதுக்குண்டான பிராய்ச்சித்தம் செல்லும் போது நாளேடில் ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர பாக்கியம்னா இந்த வாரத்திலேயே புத்திர பாக்கியம் கிடைக்கும். பிராய்ச்சித்தம் செய்யணும், அதுக்குண்டான வழி கிடைக்கும். ஆகவே இந்த பிராய்ச்சித்தம் செய்து புத்திர பாக்கியத்துக்கு உண்டான முழு முயற்சி ஈடுபடணும். அரசாங்கம் சொல்லுது நினைவோட இருங்க. அரசாங்கம் சொல்லுது நீங்க எங்களிடம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சொல்லுவோம். நம்ம பிரைவேட் ஆஸ்பத்திரியில போய் முயற்சி பண்றோம். அவங்க பணம் தான் செலவு பண்றோம், ஆனா தெய்வத்தை விட்டுறோம். ஒரு குழந்தை இல்லைன்னா நம்ம தெய்வத்துக்கிட்ட போய் நிக்கணும். முதல்ல யாரால கொடுக்க முடியாது. எத்தனை விஞ்ஞானம் வந்தாலும், எத்தனை கருவிகள் வந்தாலும், எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய சக்தி முழுமையாக கண்டிப்பாக கிடைக்காது. அந்த இறைவன் மட்டுமே முடியும். அதே உயிரை எடுக்கிறது ஈஸி, அந்த உயிரை உருவாக்க சரியான முறையில முடியாது. உருவம் கிடைக்கும். நம்ம குளறின்னு சொல்லுவோம். குளறினால உயிர்கள் உருவாக்கணும். ஆடு உருவாக்கணும், மாடு உருவாக்கணும், கோழி உருவாக்கணும்னு சொல்லுவோம். அது குளறி. ஆனா அதுக்கு முழுசா பலம் கொடுத்தா முழு சத்தோட இருக்கதானே கிடையாது. அது ஒரு உயிரினமா தான் வாழும், ஆனா சிந்திக்கும் திறன் இருக்காது. அதே மாதிரிதான் இயற்கையாகவே நம்ம ஒரு கருத்து தெரிச்சு ஒரு குழந்தைய பிறக்கணும்னா அந்த தெய்வத்துண்டான தன்மை நம்மளுக்கு உருவாகும். ஆகவே இந்த பூர்வ புண்ணியம் நல்லா பலம் பெற்று இருக்கும் போது சென்ற இடம் சிறப்பு உண்டாகும், தொழில் நல்ல மேன்மை அடைகிறது. மட்டுமல்லாது புதிய வீடுகள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும், பழைய பிரச்சனைகள் களையணும், அம்மா அப்பாவுக்கு உண்டான தொடர்பு அதிகரிக்கும், தாய் தகப்பனுடைய சேவை அதிகரிக்கும். தாய் தகப்பனை கவனிக்கும் போது சனி பகவானுடைய அனுகிரகம் முக்கியமாக கிடைக்கும். குரு பார்வை இருப்பதால் திருமணத்துக்கு உண்டான தன்மை, தடைப்பட்ட திருமணம் நடக்கும், புத்திரபாக்கியம் கிடைக்கும், தொழில் நல்ல மேன்மை அடையும். குழந்தைகளுக்கு கல்வி செல்வம் நல்லா உண்டாகும். நீங்க இளம் வயதாக இருந்தால் நல்ல காலேஜில் சென்று படிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். ஆகவே வண்டி வாகன யோகம் உண்டாகும். ஆகவே இந்த துளாராசிக்காரர்களுக்கு அமோகமான காலம். என்ன வேணும் அந்த மாதிரி சொல்லும். என்ன வேணும்னாலும் கொடுத்துருவோம் அந்த காலத்துல வழிபாடு. ஆகவே இந்த காலத்துல நாராயணன் வழிபாடு, விஷ்ணு வழிபாடு செய்து வருவதே சிறந்த. ஸ்ரீரங்கநாதனை போய் தரிசனம் செய்யுங்க. நீங்க தூரத்துல இருந்தால் ஸ்ரீரங்கநாதனை மனதார வேண்டிங்க மாதிரி செல்லு வரும்போது கை மேல் பலம் கொண்டு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க்கை வளம். நன்றி, வணக்கம்.